السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனது அருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பள்ளிவாசலில் அவனை பற்றி கேட்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் வழங்கியிருக்கிறார். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக. நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தின் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணியம் மிகுந்த சமுதாயமாக எல்லாமல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி எல்புரிவானாக. அன்பிக்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில் லதி உக்கில பிக்கும். நபி அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் அவர்கள் மீது சாட்டப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பதிவு செய்கிறார். உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் மனிதர்கள் மீது அல்லாஹுவால் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் இந்த உலகத்தில் ஒரு கடுமையான சோதனையின் உச்சம் என்பது நம்முடைய இறுதி நேரம்தான். இந்த உலகத்தில் நாம் பயணிக்கும் பொழுது வரக்கூடிய சோதனைகளை விடவெல்லாம் இறுதி நேரம் என்பது மிக மிக கடுமையான ஒரு சூழலாக மாறிவிடும். சக்கராத் என்று நாம் சொல்லுவோம் அல்லவா, சக்கராத்துடைய ஹாலத், மரணத்தின் ஒரு விதமான மயக்க சூழல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சக்கரத்தைன், இரண்டு சக்கராத்துகளை நான் எதிர்கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த இறுதி நேரத்தினுடைய பக்கங்களை நீங்கள் புரட்டினால் அல்லாஹ்வின் தூதருக்கு அவ்வளவு உடல் உஷ்ணம், ரொம்ப ஹீட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் எழுந்து நிற்க முடியவில்லை. எழுந்து நின்றால் அப்படியே கீழே விழுந்து விடுவார்கள், சஹாபாக்கள் தூக்குவார்கள். மதீனாவுடைய கிணற்றுகளிலிருந்து குளிரான தண்ணிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஊற்றுவார்கள். அந்த உஷ்ணம் அந்த அளவுக்கு இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு அருகாமையிலே ஒரு பாத்திரத்தில் குளுமையான தண்ணீரை வைத்து முகத்தில் அப்படியே தேய்த்து கொண்டே இருப்பார்கள். சொல்லுவார்கள், வஜாஅத் ஸக்ரத்துல் மௌத் பில் ஹக். மரணத்தின் மயக்கம் வந்து விட்டது, உண்மையான மயக்கம். மரணத்திற்கு ஒரு மயக்கம் இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அந்த மௌத்துடைய நேரம் எல்லாரும் ஒரு நாள் அடைந்தே தீருவோம். புதுவிதமான அனுபவங்கள் உலகத்தில் குர்ஆன் ஹதீஸில் நாம் கேட்ட அனைத்து விடயங்களும் புலப்படக்கூடிய நேரம், ரொம்ப முக்கியமான நேரம் சகோதரர்களே. உலகத்தில் அதற்கு முன்னால் அந்த அனுபவத்தை யாருமே அனுபவித்திருக்க மாட்டார்கள். ஒரு புதுவிதமான சூழலில் மனிதன் உள்ளாக்கப்படுவான். அந்த குழந்தை ஓதிச்சில்ல ஈசா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தைக்கு அருள் செய்வானாக. கல்லா இதா பலகத்தித் தராகி வகீல மன் ராக். அல்லாஹ் சொல்கிறான், அவ்வாறல்ல, இதா பலகத்தித் தராகி, அவர்களுடைய ரூஹுகள் தொண்டை குழி அடைத்து விட்டால், வகீல மன் ராக், கேட்கப்படும், ஓதி பார்ப்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா? ஒரு விதமான மயக்க சூழலில் உடல் மாறுகிறது. இதுவரைக்கும் அந்த உடல் அமைப்பு அப்படி இருந்ததே இல்லை எனக்கு. ஆனால் அந்த தொண்டை குழியை ரூஹ் அடைத்தவுடனே அவன் கேட்கப்படுமா, வகீல மன் ராக் வதன் அன்னஹுல் ஃபிராக்,
வல் தஃபத்தி சாக்கு பிஸ்ஸாக், கெண்டைக்காலோடு பிணைந்து கொள்ளக்கூடிய நேரம் என்பதாக அல் குர்ஆன் பதிவு செய்யும். உலகத்தில் பொய்ப்பித்த நேரம் தான் என்னது? இறுதி நேரம் சகோதரர்கள். அந்த இறுதி நேரம் எல்லோர்களுக்கும் ஒரு நாள் வரும். அந்த இறுதி நேரம் சஹாபாக்களுக்கும் வந்திருக்கிறது. மௌத்துடைய இறுதி நேரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நேரம் சகோதரர்கள். யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் அமைகிறதோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த மௌத்துடைய நேரம் எல்லோர்களும் ஒரு நாள் சங்கமிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்தை நல்ல நேரமாக நம் அனைவருக்கும் ஆக்கில் புரிவானாக. இப்போ சஹாபாக்கள், அஸ்ஹாபுன் நுஜூம், வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்கள், அல்லாஹ்வின் தூதரோடு இணைந்து தோளோடு தோள் நின்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கல்வி பயின்று கஷ்டத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் அல்லாஹ்வின் தூதரோடு இணைந்த சஹாபாக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏச வேண்டாம், என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்ட வேண்டாம். ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹ், என்னுடைய உயிர் யாருடைய கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்லுகிறேன், லவ் அன்ன அஹதகும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் தஹபன், உங்களில் ஒருவர் உஹது மலை அளவு தங்கத்தை தர்மம் செய்தால் ம அத்ரக முத் அஹதிஹிம் வலா நஸீஃப, என்னுடைய தோழர்கள் ஒரு கை தர்மம் செய்வதற்கு அது ஈடாகாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்ம எல்லாம் பார்த்து என்ன சொன்னார்கள்? நீங்கள் உஹதுடைய மலை அளவு தங்கத்தை நீங்கள் வைத்திருந்தாலும், அந்த தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்தாலும், என் தோழர்கள் இருக்கிறார்களே அவர்கள் ஒரு கரத்தில் தர்மம் செய்வதற்கு அது ஈடாகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அல் குர்ஆன் சொல்லுகிறது, முஹம்மது அவர்கள் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதர், வல்லதீன மஅஹு அஷித்தாஹு அலல் குஃபார், அல்லாஹ் சஹாபாக்களை சொல்கிறார். அந்த சஹாபாக்கள் யார்? வல்லதீன, அந்த நபியோடு கூட இருந்த மக்கள், மஅஹு அஷித்தாஹு அலல் குஃபார், காஃபிர்களிடத்தில் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், காஃபிருடைய கொள்கையில் கடினமாக நடக்கக்கூடிய மக்கள், ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு மத்தியில் இரக்க குணம் உடைய மக்கள். அல்லாஹ் சஹாபாக்களை சொல்கிறார். சஹாபாக்கள் யார்? காஃபிருடைய கொள்கையில் கடினமாக நடக்கக்கூடிய மக்கள், தங்களுக்கு மத்தியில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் கருணையோடு நடக்கக்கூடிய மக்கள். தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன், அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் ருகூஇலும் சுஜூதிலும் யப்தகூன ஃபضلا மின் அல்லாஹி வர்துவானா, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்த மக்களாக சஹாபாக்கள் இருப்பார்கள். சீமாஹும் ஃபி உஜூஹிம் மின் அஸரி சுஜூத், அவர்களுடைய முகங்களை நீங்கள் பார்த்தால் சுஜூதுடைய சுவடுகள் பதிந்திருக்கும். ذلك مثلهم في التوراة, அவர்களை பற்றி தௌராத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறான். வ مثلهم في الانجيل, இன்ஜீலிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை சொல்லி இருக்கிறான். எப்படிப்பட்ட சஹாபாக்கள்? அல்லாஹ் சொல்கிறான், காஃபிர்கள் மத்தியில் கடுமையாக நடக்கக்கூடியவர்கள், முஸ்லிம்களுக்கு மத்தியில் பணிவோடும் கருணையோடு நடக்கக்கூடிய மக்கள், அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் ருகூஇலும் சுஜூதிலும் பார்ப்பீர்கள். எப்பொழுது பார்த்தாலும் யப்தகூன ஃபضلا மின் அல்லாஹி வர்துவானா, அல்லாஹ்வுடைய ஃபضலையும் அல்லாஹ்வுடைய அருளையும் எதிர்நோக்கிய மக்களாக இருப்பார்கள். சீமாஹும் ஃபி உஜூஹிம் மின் அஸரி சுஜூத், அவர்களுடைய முகத்தை நீங்கள் பார்த்தால் சுஜூதுகளுடைய அடையாளங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். ذلك مثلهم في التوراة, அவர்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தௌராத்திலும் இன்ஜீலிலும் பதிவு செய்திருக்கான் என்பதாக அல் குர்ஆன் நமக்கு பதிவு செய்கிறது. அப்படிப்பட்ட சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களை இந்த மரணம் பீடித்த பொழுது அவர்கள் செய்த சில நசீஹத்துகள், அவர்கள் நம்மிடத்தில் சொன்ன விடயங்கள், அவர்கள் கவலைப்பட்ட விடயங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வில் ஒரு 10 நபித்தோழர்களுடைய இறுதி நேரமும் அந்த இறுதி நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தைகளும் இந்த உம்மத்திற்கு சொன்ன வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்க இருக்கோம். ரொம்ப கவனமாகவே கேட்க வேண்டும். சஹாபாக்களோட இறுதி நேரம் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம். அவர் சொன்ன வார்த்தைகளை அறிஞர் பெருமக்கள் நமக்கு பதிவு செய்வார்கள். அதில் முதலாவதா நபித்தோழர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருங்கிய தோழர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து சொல்லுவாங்க, இன்னல்லாஹ ஜஅலல் ஹக்க அல லிசானி வ உமர கல்பி, உமருடைய உள்ளத்திலும் நாவிலும் அல்லாஹ் சத்தியத்தை வைத்திருக்கிறான். ஃபவல்லாஹி வல்லதி பினஃப்ஸி பியதிஹ்,
என்னுடைய உயிர் யாருடைய கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, யா உமர், உமரை, நீ ஷைத்தானை நீ பார்த்தால் உன்னை பார்த்து ஷைத்தான் மறுதெருவு ஓடுகிறான். அப்படி அல்லாஹ்வின் தூதரா சிலாகித்து சொன்ன உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய மரணம் சங்கமிக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் வருகிறார்கள் இமாமத்திற்காக. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இமாமத்திற்காக ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வருகிறார்கள். கரத்தை தக்பீர் கட்டுகிறார்கள். அல்ஹம்து சூராவை ஓத ஆரம்பிக்குகிறார்கள். முஸ்லீமுடைய கூட்டத்தில் ஒருவன் அபூ லூலு என்கிற ஒரு மஜூசி உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பின்னால் வந்து கத்தியை எடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா முதுகு பின்னால் சரமாரியாக குத்துகிறார். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், உமருடைய சப்தம் ஃபாத்திஹாவுடைய சூராவில் நாங்கள் செவிமடுத்தோம். திடீரென்று மாற்றம் ஏற்பட்டது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா இமாமத் செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படியே சரிந்து கீழே விழுகிறார்கள். எப்படி புகாரியில் பதிவு செய்யப்படும், பால் குடித்தால் அந்த இரத்தமும் பாலும் அந்த வயிற்றுக்கு வெளியே வரக்கூடிய சூழல், வலி மிகுந்த சூழல், மயக்கமாகி விடுகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அறைக்கு அழைத்து செல்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் முஅத்தாவில் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். தகல அலா உமர் பின் கத்தாப், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டிற்குள்ளே சஹாபாக்கள் நுழைகிறார்கள். வஐகத உமர், உமர் அந்த வலி மிகுந்த நேரத்தில் கண்ணை அப்படியே முழிக்குகிறார். ரொம்ப கவனமா கேட்கணும். இந்த உம்மத்திற்கு சொன்ன முதல் நசீஆ, முதல் வசீஆ உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. கண்கள் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அறைக்குள்ளே சஹாபாக்கள் நுழைகிறார்கள். வஐகத உமர், உமர் கண்ணை விழித்தார். உமரிடத்தில் சொல்லப்பட்டது, அமீர் முஃமினீன் அவர்களே, நீங்கள் இன்னும் ஃபஜ்ருடைய தொழுகையை முழுமைப்படுத்தவில்லை. எப்படி இருக்கிறார்கள்? குத்தப்பட்டு வலி மிகுந்த நேரத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சஹாபாக்கள் சொன்னார்கள், அமீர் முஃமினீன் அவர்களே, இன்னும் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றவில்லை. உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நஅம் லா ஹப்ப ஃபில் இஸ்லாமி லிமன் தரக ஸ்ஸலா. உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, இஸ்லாத்திற்கும் ஒருவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, மன் தரக ஸ்ஸலா, தொழுகையை விடுபவனுக்கு. யார் ஒருவன் தொழுகையை விடுகிறானோ அவனுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு ஃபஸல்ல உமர், உமர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதார். தொழுகையை குறித்த வசியத் சோதரர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அடுத்ததாக அந்த அறையில் உமர் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் வருகிறார்கள். ஒவ்வொருவராக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். உமர் அவர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய சுஹபத்தை பெற்றீர்கள். அல்லாஹ்வின் தூதருடைய பொருந்தி அல்லாஹ்வின் தூதர் பொருந்திய நிலையில், இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ்வின் தூதர் உங்களை பொருந்திய நிலையில் நீங்கள் இருந்தீர்கள். அல்லாஹ்வின் தூதர் மரணித்தார்கள் என்று உமர் ரலியல்லாஹு தன்னுடைய சிறப்புகளை இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 3692வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். இப்போ உமர் ரலியல்லாஹு அந்த மயக்கமான நேரத்தில் இருக்கிறார்கள். உமரை குறித்து சொல்லப்படுது, உமர் அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹபத்தை நீங்கள் பெற்றீர்கள். அபூபக்கருடைய சுஹபத்தை நீங்கள் பெற்றீர்கள். அவர்கள் இருவரும் உங்களை பொருந்திய நிலையில்தான், அவர்கள் உங்களை பொருந்திய நிலையில்தான் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்தார்கள். நீங்கள் கவலைப்படாதீர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா மரண நேரத்தில் சொன்ன வார்த்தையை பாருங்கள் சகோதரர்களே, வல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக, லவ் அன்ன லீ திலாஅல் அர்தி தஹபன். இப்னு அப்பாஸ் அவர்களே, அல்லாஹ்வின் சத்தியமாக, இந்த பூமி முழுக்க தங்கம் எனக்கு கிடைத்தால் அந்த தங்கத்தை முழுக்க அல்லாஹுவை சந்திப்பதற்கு முன்பதாக அந்த வேதனைக்கு பகரமாக நான் கொடுப்பேன் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டினார்கள். எந்த உமர் சகோதரர்களே, நான் சொன்னேன் அல்லவா, அல்லாஹ் சத்தியத்தை உமருடைய நாவிலும் உள்ளத்திலும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். எந்த உமர் ரலியல்லாஹு தஆலா வாழும் பொழுதே சொர்க்கத்தில் ஒரு வீட்டை அல்லாஹ்வின் தூதரால் சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா தன் மரணத்தில் சொன்ன இரண்டாவது விடயம் என்ன? உலகம் முழுக்க தங்கம் கிடைத்தால்
அல்லாஹுடைய அந்த வேதனை அல்லாஹை சந்திப்பதற்கு முன்பதாக நான் அதை பகரமாக கொடுத்திருப்பேன் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்லி காட்டினார்கள். மூன்றாவது செய்தி, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அந்த அறையில் இருக்கும் பொழுது தன்னுடைய மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வாப்பா உமர் அவர்களுடைய தலையை எடுத்து மடியில் வைக்கிறார்கள். கான ரஅசு உமர் ஃபி ஹிஜ்ரி, உமருடைய தலையை எடுத்து மடியிலே வைத்திருக்கிறார்கள். வகால லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன், என்னிடத்தில் சொன்னார், உமர் இப்னு உமர் சொல்கிறார்கள், என்னுடைய தந்தை உமர் என்னிடத்தில் சொன்னார், தா கீழே வை, தா கீழே வை, ஹத்தி அலல் ரஅஸி அலல் அர்தி, என்னுடைய முகத்தை நீ தரையில் வை, என்னுடைய முகத்தை நீ தரையில் வை. உடனே கேட்டார்கள், வமா கான அலைக கான ஃபி ஹிஜ்ரி அவ் அலா அர்தி, என்னுடைய வாப்பாவே உமர் அவர்களே, முகத்தை தரையில் வைத்தால் என்ன, என்னுடைய மடியில் வைத்தால் என்ன, ரெண்டும் ஒன்றுதானே. அந்த குத்தப்பட்ட அந்த ரத்தம் வடிந்த அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இப்னு உமர் அவர்களே, என் மகனே, தலையை எடுத்து அப்படியே மண்ணில் வை. கட்டுக்கதை இல்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தன்னுடைய மரண நேரம் சகோதரர்களே, குத்தப்பட்ட அந்த நிலையிலே ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், வகால வைலி வ வைல உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி, என் தாய்க்கும் எனக்கும் கேடு உண்டாகிவிடும், இல்லம் யர்ஹம்னி ரப்பி, என் இறைவன் எங்கள் மீது கருணை காட்டவில்லை என்றால். அல்லாஹ் அக்பர். உமர் ரலியல்லாஹு தன்னுடைய வார்த்தை சகோதரர்களே, எனக்கும் என் தாய்க்கும் கேடு உண்டாகிவிடும், இல்லம் யர்ஹம்னி ரப்பி, அல்லாஹ் இந்த நேரத்திலே கருணை காட்டவில்லை என்றால். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும், நம்முடைய ஈமான் எங்கே இருக்கிறது. 5 வக்து தொழுகை தொழுது விட்டால் சொர்க்கத்தின் வாரிசுதாரர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். 2-3 கல்வி சபைகளை அணுகிவிட்டால் மிகப்பெரிய ஷேக் என்கிற தரஜாவில் நாம் வைக்குகிறோம். அல்லாஹ்வின் தூதரோடு வாழ்ந்த சஹாபாக்களுடைய ஈமான், நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சஹாபாக்களுடைய இறுதி நேரத்தை எடுத்து பாருங்கள், ஈமான் எப்படி அவர்களுடைய ஈமான் வெளிப்பட்டு இருக்கும். எவ்வளவுதான் அமலில் உச்சத்தை செய்தாலும், அல்லாஹ் சொர்க்கத்தை குறித்து நர்மாராயம் சொல்லப்பட்டாலும், அவருடைய ஈமான் அல்லாஹ் என் மீது கருணை காட்ட வேண்டும். யோசிக்கணும், என்னுடைய தொழுகைகள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா, என்னுடைய தான தர்மங்கள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா, என்னுடைய நோன்புகள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற பயம் எங்கே இருக்கிறது சகோதரர்கள். என்னுடைய அமர்வு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ள ஒரு நாள் கவலைப்பட்டிருக்கிறோமா, யா அல்லாஹ் உனக்காக ஒரு ஹவர் இந்த உனக்காக கொடுத்திருக்கிறேன், இதை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நஷ்டவாளி ஒருவனாக மாறிவிடுவேன் என்று எண்ணி இருக்கிறோமா. ரப்பனா தகப்பல் மின்னா மா கான சாலிஹன் வ அஸ்லிஹ் லனா மா கான ஃபாஸிதா, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறோம், யா அல்லாஹ் என்னிடத்தில் தூய்மையானதை நீ கபூல் செய்வாயாக, என்னிடத்தில் எது ஃபசாதாக என்னிடத்தில் இருக்கிறதோ அதை நீ கழித்து விடுவாக என்று எத்தனை பேர் பிரார்த்தனை செய்திருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா முதல் சொன்ன வார்த்தை என்ன, தொழுகை இஸ்லாத்திற்கு ஒருவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, மன் தரக்க ஸலா, தொழாதவன். இரண்டாவது நசியத் என்ன, அல்லாஹ்வின் வேதனை குறித்த அச்சம். மூன்றாவது என்ன, அல்லாஹ் என் மீது கருணை காட்ட வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஷஹாதத்தை மொழிந்தவராக இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இரண்டாவது நபி தோழர் அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா, அபூ தர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா மிக சிறந்த நபி தோழர். ஒரு ஏழை, வறுமையின் கோர பிடியில் வாழ்ந்த நபி தோழர். நபித்தோழர் அதிகமான பேர் வறுமையின் கோர பிடி. இந்த நபித்தோழர்களுடைய நிலை, ஒரு நிகழ்வை இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் சீர் அலாம் நுபலாவில் பதிவு செய்கிறார்கள். அபூ தர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தபூக்குடைய போர்க்களம். தபூக்குடைய போர்க்களத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். வறுமையின் கோரப்பிடியில் மதீனா சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சஹாபாக்கள் இடத்தில் ரசூலுல்லாஹ் அழைப்பு விடுக்கிறார்கள். கஷ்டமாக செல்லக்கூடிய இந்த போர்க்களத்திற்கு யார் பங்களிப்பு அளிக்கிறீர்களோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை தருகிறான். எல்லா சஹாபாக்களும் பங்களிப்புகளை கொடுக்கிறார்கள். அந்த போர்க்களத்திலே பங்கு கொள்கிறார்கள். படை செல்கிறார். அபூ தர் வீட்டிற்கு வருகிறார். வீட்டை பார்க்குகிறார். அவருடைய மெலிந்த ஒரு ஒட்டகம் மட்டும் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொர்க்கம் என்று சொல்லிவிட்டார், நாம் போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அந்த
சாமான்களை அவருடைய திங்ஸ் எல்லாமே கெட்டிட்டு அந்த ஒட்டகத்துக்கு மேலே வைத்து சஹாபாக்களுடைய கூட்டத்தோடு பயணப்படுகிறார். இப்ப சஹாபாக்களுடைய ஒட்டகங்கள் கொஞ்சம் இவருடைய ஒட்டகம் மெலிந்த ஒட்டகம் அல்லவா, மெதுவாக தான் நடக்கும். அது முன்னாடி போயிடுச்சு. எல்லா ஒட்டகங்களும் முன்னாடி போய்விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் அப்படியே வருகிறார்கள். வந்து படையெல்லாம் அமர்த்தி ஒவ்வொரு ஆளாக பார்க்கும் பொழுது கேட்கிறார்கள், ஐன அபாதர், அபாதர் எங்கே? உடனே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அபூதருடைய ஒட்டகம் அவர் கொஞ்சம் வந்து கொண்டிருந்தார், திரும்பி போய்விட்டார் என்று நினைக்குகிறேன். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தூதர் சொன்னார்கள், இல்லை அப்படி சொல்லாதீர்கள், அபூதர் நல்லவர், அப்படி சொல்லாதீர்கள். அபூதர் என்ன ஆச்சுன்னா, ஒட்டகம் மெலிந்து வரக்கூடிய நேரத்தில் ஒட்டகம் ஒரு இடத்துல படுத்துருச்சு. சஹாபாக்களுடைய படை முன்னாடி போயிடுச்சு. அப்போ ரெண்டு வாய்ப்பு தான் அபூதருக்கு. ஒன்று, அவருடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு படையை பின்தொடர வேண்டும், அல்லது மதீனாவை நோக்கி செல்ல வேண்டும். சஹாபாக்களை பாருங்கள், ஒட்டகம் கீழே படுத்திருக்கிறது. தன்னுடைய அந்த பொருட்களை எல்லாம் கெட்டி சுமந்து அபாதர் அந்த பாலைவனத்தில் நடந்து செல்கிறார். பாலைவனத்தில் நடந்து செல்கிறார். எப்படி இருக்கும் அந்த ஹீட்டான டெசர்ட்ல? அந்த அல்லாஹ்வினுடைய பாதைக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம், தன்னுடைய பொருட்களை சுமந்து வருகிறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படையும் எப்படி பார்க்கும்போது தூரத்திலே ஒரு புள்ளி மாதிரி ஒரு ஆள் வர்றதை பார்க்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், குன் அபாதர், நான் விரும்புகிறேன் அது அபாதராக இருக்க வேண்டும், அபூதல் கிஃபாரியாக இருக்க வேண்டும். அருகே வர 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 அபூதல் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு அபாதர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூதருக்கு அருள் செய்வானாக. யம்ஷி வஹ்தஹு, தனியாகவே அவர் நடப்பார். வ யமூது வஹ்தஹு, தனியாகவே மரணிப்பார். வ யுபஅத்து வஹ்தஹு, தனியாகவே எழுப்பப்படுவார். அபூதருக்கு போயிருக்கலாம், வாகனம் முன்னாடி வரல, மதீனாவுக்கு சென்றிருக்கலாம். ஆனால் அபூதர் அல்லாஹ்வின் பாதைக்கு கொடுத்த கண்ணியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழைப்பு. அந்த அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்திலே ரபதா என்கிற ஒரு பொட்டல் பாலைவனம், எந்த நடமாட்டமும் இருக்காது, எந்த நடமாட்டமுமே இருக்காத அந்த பொட்டல் பூமியிலே அவரும் அவருடைய மனைவியும் சென்று தங்குகிறார்கள். ரபதா என்கிற போது அப்ப அவருடைய மரண நேரம் வருகிறது. லம்மா ஹதரத் அபாதரில் வஃபாத், அபூதருடைய அந்த மரண நேரம் வருகிறது. இப்னு ஹிப்பான் அவர்கள் இதனை பதிவு செய்கிறார்கள். ஃபபக்கைது, அவருடைய மனைவி அழுகிறார். அபூதருடைய மரண நேரம், அவருடைய மனைவி அழுகிறார். ரொம்ப கவனமாக கேட்கணும். மறுமையின் கோரப்பிடி, எந்த வாகனம் இல்லாமல் இருந்தாலும் அல்லாஹ்வின் பாதைக்கு முன்னால் சென்ற நபி தோழர் அப்போ அழுகிறார். கேட்கிறாமா, யுபிக்கீக்க, எதற்காக அழுகிறீர்கள், ஏன் அழுகிறீர்கள்? மனைவி சொல்கிறார், குல்து மாலி லா அபிகி வ அன்த தமூது பிஃபுலாத்தின் மினல் அர்தி வ லைஸ இன்தி ஸௌப். மனைவி சொல்கிறார், எப்படி அழாமல் இருக்க முடியும், நீங்கள் இங்கே மரணிக்க போகிறீர்கள், எப்படிப்பட்ட மரணம் உங்களுக்கு? பிஃபுலாத்தின் மினல் அர்த், எந்த மக்களும் நடமாடாத ஒரு பொட்டல், ஒரு பாலைவனம், எப்படி நாளாக இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் ஒலைஸ இன்தி ஸௌபுன், ஒரு ஆடையுமே இல்லை உங்களுக்கு கஃன் செய்வதற்கு. எந்த ஆள் நடமாட்டம் இல்லை சகோதரர்களே. அந்த நிகழ்வு நடக்கிறது, மனைவி பேசுகிறார்கள், எதுவுமே இல்லை. உடனே அபூதர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு லினஃபரின் அன ஃபீஹிம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை நாங்களும் ஒரு கூட்டமும் இருந்த பொழுது அல்லாஹ்வின் தூதர் எங்களை நோக்கி சொன்னார், லா யமூதன்ன மின்கும் ரஜுலன் மிஃபுலாத்தி மினல் அர்தி, உங்களில் ஒருவர் மரணிப்பார். எப்படிப்பட்ட மரணம் தெரியுமா? எந்த ஆள் நடமாட்டமும் இல்லாத ஒரு பூமியில் உங்களில் ஒருவர் மரணிப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் கேட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்களை பார்த்து உங்களில் ஒருவர் மரணிப்பார். எப்படிப்பட்ட மரணம் தெரியுமா? அந்த மரணம் வரும்பொழுது அந்த மரணிக்கக்கூடிய மனிதரை சுற்றி எந்த மனிதரும் இருக்க மாட்டார்.
ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அந்த நேரத்தில் யஷ்ஹதுஹு இஸாபத்து மினல் முஃமினீன், முஃமினுடைய கூட்டம் அங்கே வரும் நிச்சயமாக. ரசூலுல்லாஹ் எப்போ சொன்னது? மௌத்துடைய நேரத்தில் தன்னுடைய மனைவியை பார்த்து ரசூலுடைய வார்த்தை, அல்லாஹ்வின் தூதரின் வார்த்தை சொல்கிறார்கள், நீ கவலை கொள்ளாதே, அபிஷர் நற்செய்தி பெற்றுக்கொள், அல்லாஹ்வின் தூதர் லா தபிக்கி, நீ அழாதே, நற்செய்தி பெற்றுக்கொள், அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தை உண்மை என்றால் ஒரு கூட்டம் நிச்சயமாக வரும். மரணித்து விடுகிறார். மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை. அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தையின் மீது வைத்த நம்பிக்கை சஹாபாக்கள், என் தூதர் பொய் சொல்ல மாட்டார். அந்த நேரத்தில் மனைவி அப்படியே மலைக்குன்றுகளிலே ஏறி நிற்கும் பொழுது அங்கே ஒரு கூட்டம் வருகிறது. ஹஜ்ஜுடைய காலம் இல்லை, ஆனால் அந்த கூட்டம் அங்கே வருகிறது. வந்து கேட்கிறது, மா லக்கி அமானத்துல்லாஹ், அமானத்துல்லாஹ். அந்த கூட்டம் கேட்கிறது, அல்லாஹ்வினுடைய அடிமையே, யார் நீ? அவர் சொல்கிறார், அந்த அவங்களுடைய அபூதருடைய மனைவி சொல்கிறார், நான் ஒரு பெண், மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் உள்ள ஒரு பெண். யமூது, என்னுடைய கணவன் மரணித்து விட்டார், அவருக்கு கஃன் செய்ய வேண்டும், நல்லடக்கம் செய்ய வேண்டும். அந்த கூட்டம் கேட்டது, காலு மன் ஹுவ, அது யார்? சொல்லப்பட்டது, கால அபதர், அது அபதர், அபூதல் கிஃபாரி. கூட்டத்தில் ஒரு நபித்தோழர் இருக்கிறார், சொல்கிறார், சாஹிபுர் ரசூலுல்லாஹ், அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா ஆரிஃப் சாஹிபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதருடைய தோழர் என்று அந்த கூட்டம் அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கஃன் செய்தார்கள், தொழுகையை நிறைவேற்றினார்கள், நல்லடக்கம் செய்தார்கள். அபூதருடைய உள்ளத்திலிருந்த அந்த நிலை என்ன? என் தூதர் பொய் சொல்ல மாட்டார். எத்தனையோ ஹதீஸ்களை செவிமடுத்திருப்போம் நாம், எத்தனையோ ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த திருநாவிலிருந்து செவிமடுத்திருப்போம் நாம், அதன் மீது ஆதரவு வைத்திருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தர்மம் செய்யுங்கள், அது உங்களை தூய்மைப்படுத்தும். அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கிறார்கள், செய்தால் நடக்கும். எங்கே இல்லாமல் ரஹீம் ரப்பி, யார் செய்கிறார்? அல்லாஹ்வின் தூதர் எவ்வளவு சிறப்புகளை நமக்கு அடுக்கி சொல்லி இருக்கிறார்கள். புறம் பேச வேண்டாம், கோள் பேச வேண்டாம், பிற மானங்களை இழிவுபடுத்த வேண்டாம், மனைவியை ஏச வேண்டாம், எத்தனையோ நல்லொழுக்கங்களை சொல்லியிருக்கிறார், என் தூதர் சொல்லியிருக்கிறார் என்று எத்தனை நடைமுறை செய்கிறோம். அபூதர் ரலியல்லாஹு தன்னுடைய அந்த மரண நேரம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நான் செவிமடுத்திருக்கிறேன், ஒரு கூட்டம் வரும் என்று சொன்னார்கள். அதே போல அந்த கூட்டம் அங்கே வந்தது, அவர்களை நல்லடக்கம் செய்தது. மூன்றாவது நபித்தோழர் சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா. சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா ஃபாரிஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு நெருப்பு வணங்கியாக இருந்தவர். தேடுகிறார் ஹிதாயத்தை, நசரானியாக நசரானியுடைய கூட்டத்தோடு இணைகிறார், படிக்கிறார். ஆனால் அவரால் அதனை ஏற்க முடியவில்லை. அறிகிறார் ஒரு தூதர் இருக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்குகிறார். சல்மான் மிக அழகாக இருப்பார், செல்வந்தவர், போர் தந்திரங்களை எல்லாம் படித்தவர். முஹாஜிர்கள் சொல்வார்கள், சல்மான் எங்களை சார்ந்தவர். அன்சாரிகள் சொல்வார்கள், சல்மான் எங்களை சார்ந்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை, சல்மான் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர். அந்த சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அந்த மௌத்துடைய நேரத்தை கவனியுங்கள். சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா மரண நேரம், சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சல்மான் அல் ஃபாரிசியை சந்திக்க வருகிறார்கள். வந்து பக்கத்தில் அமர்கிறார்கள். ஃபபகா, சல்மான் அல் ஃபாரிசி அழுகிறார். வகீல லஹு, நான் அவரிடத்தில் கேட்டேன், மா யுபிகீகயா, எதற்காக அழுகிறீர்கள்? சல்மான் அல் ஃபாரிசி அந்த மௌத்துடைய நேரத்தில், சக்கராத்துடைய ஹாலத்தில் அழுகிறார். எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள்? வஅன்த ஸாஹிபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதருடைய தோழர் நீங்கள், எதற்காக அழுகிறீர்கள்? உடனே சல்மான் அல் ஃபாரிசி சொன்னாங்க, லா பிகி, நான் அளவில்லை, ஜஸஅன் அல துன்யா, இந்த துன்யாவை குறித்து நான் அளவில்லை, இந்த துன்யாவை குறித்து நான் அளவில்லை, வலாக்கின், ஒன்றை குறித்து அழுகிறேன். இதற்கு தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் எங்களிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிருஸ் ஸபீல், இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது வழிப்போக்கனாக வாழ், ஒரு பயணியை போல வாழ். எப்படிப்பட்ட நிலை என்றால், ஒரு பயணிக்கு என்ன தேவையோ அதை மட்டும்
நீங்கள் வைத்தீர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். என்னை சுற்றி பாருங்கள், நான் எவ்வளவு விடயத்தை வைத்திருக்கிறேன் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணியை போல் வாழ என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நாங்கள் அப்படித்தான் வாழ வேண்டும். ஆனால் என்னை சுற்றி பல்வேறு பொருட்கள் இருக்கிறது. சஅத் பார்க்குகிறார், என்ன பொருள் தெரியுமா இருந்தது? இன்னமா ஹவுலஹு, அவரை சுற்றி ஒரு கிண்ணம், கொஞ்சம் காய்ந்த ரொட்டிகள், ஒரு செருப்பு. ஹதீஸ்ல கடைசியில் இந்த வரலாறு கடைசியில் வரும், அவர் விட்டு சென்ற செல்வம் எவ்வளவு. சஅத் பார்க்குகிறார், ஒரு பாத்திரம், ஒரு காய்ந்த ரொட்டிகள், இந்த செருப்பு, இதை குறித்து நான் அழுகிறேன், இதை நான் வைத்திருக்கிறேன் என்று அழுகிறேன். சல்மான் மனைவி அழைத்தார், என்னுடைய மனைவியே, என்னுடைய பொருளாதாரம் இருந்தால் அல்லாஹ்வின் பாதையிலே அதை முழுக்க சதக்கா செய்யுங்கள், கதவுகளை திறந்து வையுங்கள். சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன் ஷஹாதத்தை மொழிந்து அவருடைய மனைவி சொல்கிறார்கள், முகம் அப்படியே சிரித்தவர்களாக, அப்படியே முகம் வெண்மையான நிலையிலே சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன் அவர்கள் மரணத்தை சங்கமித்தார்கள். சஅத் ரலியல்லாஹு தஆலா அன் அவர்கள் சொல்கிறார்கள், அவர் மரண ஃபலம்மா மாத நுதிர ஃபீமா தரக, நாங்கள் சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவருடைய மரணத்தை, அவர் மரணித்ததற்கு பிறகு நாங்கள் பார்த்தோம், ஃபஇதா கீமத்துஹு 30 திர்ஹம், அவர்கள் விட்டு சென்றது 30 திர்ஹம். இந்த 30 திர்ஹத்தை குறித்து சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன் கவலைப்பட்டார் என்பதாக சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். எவ்வளவு அருள்கொடைகள்! ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணியை போல் வாழ என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் நாங்கள் அந்த உடன்படிக்கை செய்திருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் என்னுடைய வீட்டில் இந்த ஒரு பாத்திரம் இருக்கிறது, இந்த காய்ந்த ரொட்டி இருக்கிறது, இந்த செருப்பு இருக்கிறது, இந்த தீனார்கள் இருக்கிறது, இதை குறித்து நான் கவலைப்படுகிறேன் என்பதாக சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டினார். ரொம்ப கவனமாக அல்லாஹ்வினுடைய இந்த செல்வத்திலே நாம் இருக்க வேண்டும். நான்காவதாக ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன், ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 3989 செய்தியாக பதிவு செய்தார். நீண்ட செய்தி, நீங்கள் வீட்டுக்கு சென்றால் அதை எடுத்து நீங்கள் நீண்ட செய்தி அதை படியுங்கள். 3989 செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்னை காஃபிர்கள் சிறைபிடித்து விடுகிறார்கள். காஃபிர்கள், நீண்ட செய்தி, சிறைபிடித்து விடுகிறார்கள். சிறைபிடித்த மாதம் என்பது மக்காவாசிகளுடைய புனித மாதம். அந்த புனித மாதத்தில் யாருக்கும் அவர்கள் தண்டனை நிறைவேற்ற மாட்டார்கள். அப்போ ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மக்காவுக்கு கொண்டு வருகிறார்கள். அடுத்த மாதம், இந்த புனித மாதம் முடிந்த அடுத்த நாள் அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? தண்டனை கொடுக்க வேண்டும், மரண தண்டனை கொடுக்க வேண்டும். அப்போ ஒரு குறைஷி குலத்தினுடைய ஒரு தலைவருடைய வீட்டிலே அவரை வைத்திருக்கிறார்கள். அந்த நாள் வருது, தண்டனை கொடுக்கக்கூடிய நாள் வருது. வயஸ்தஹிது பிஹ, அந்த வீட்டில் இருந்த அந்த தலைவருடைய மகள் இடத்திலே கத்தி கேட்கிறார். செவர கத்தி, செவர வச்சுல அந்த கத்தி, அவருடைய மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த நாளில் செவர கத்தியை கேட்கிறார். உடனே அந்த பெண் கொடுக்கிறார். சொல்கிறார், எதற்காக அந்த கத்தி? என்னுடைய தூதர் சொல்லியிருக்கிறார், மறைவான முடிகளை அகற்ற வேண்டும் என்று. ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா, மறைவான முடிகளை அகற்ற வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஏவி இருக்கிறார்கள். எனவே அந்த சுன்னாவை முழுமைப்படுத்தி ஹயாத் ஆக்கிய நிலையிலே நான் இன்றைக்கு மரண தண்டனை சங்கமிக்க வேண்டும் என்று ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார். கத்தி கொடுக்கப்படுது இல்ல, கத்தியை வச்சுட்டு இருக்கார். அந்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு, சின்ன ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தை என்ன பண்றது? தவழ்ந்து தவழ்ந்து அந்த பெண் கொஞ்சம் பொடும்போக்காக இருக்கும் பொழுது அப்படியே சென்று ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா மடியிலே அப்படி உட்கார்ந்து விட்டது. என்ன ஆகும்? இன்றைக்கு மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும். அந்த சின்ன குழந்தை, வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய குழந்தை வந்து மடியில் உட்கார்ந்துருது. ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா மடியில, கையில் என்ன இருக்கு? செவர கத்தி. அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய நபித்தோழர்களை பாருங்கள். அந்த பெண் நடுங்கி விட்டால், கதறி விட்டால், ஹுபைப் என்னுடைய குழந்தையை இப்பொழுது அந்த செவர கத்தியை எடுத்து அறுத்து விடுவார் என்று. வகாலத், அந்த பெண் சொன்னால், எதுவும் செய்யாத என்னுடைய குழந்தையை.
இந்த உலகத்தில் எந்த கைதியாக இருந்தாலும் இன்னைக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் கிடைச்சா யூஸ் செய்யக்கூடிய அந்த நிலையில் ஹுபைப் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹுடைய வளர்ப்பு, ரசூலுல்லாஹுடைய அந்த பயிற்சி பட்டறையில் பயின்ற ஹுபைப் ரலியல்லாஹு தன் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், இந்த பெண்ணை கொலை செய்வேன் என்று, இந்த குழந்தையை கொலை செய்வேன் என்று நீ நினைக்கிறாயா? வல்லாஹி நான் அதை செய்ய மாட்டேன். அப்படி நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு ஏவவில்லை. அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்து தப்பிப்பதை அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு ஏவவில்லை. ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அந்த பெண் சொல்கிறாள், மா ரஅய்து அஸீரன் கத்துன், இந்த உலகத்தில் எந்த ஒரு கைதியை நான் பார்த்ததில்லை ஹுபைபை போன்று, ஒரு சிறந்த கைதியை நான் பார்த்ததே இல்லை என்பதாக அந்த பெண் சொல்வாள். இப்போ ஹுபைபை அந்த மரண அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த மேடைக்கு கொண்டு வருகிறார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா மக்களை, அந்த குறைஷி காஃபிர்களை எல்லாம் பார்த்து சொல்கிறார்கள், தஊனி உஸல்லி ரக்அத்தைனி, 2 ரக்அத்துகள் தொழுவதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரண தண்டனை, அம்புகள் எல்லாம் தயாராக இருக்கிறது. சொல்கிறார், தஊனி உஸல்லி ரக்அத்தைனி, 2 ரக்அத்துகள் தொழுதுகொள். 2 ரக்அத்துகளை தொழுகிறார்கள், வேக வேகமாக தொழுகிறார்கள். தொழுது முடித்து சொல்கிறார்கள், என்னுடைய இந்த மக்களே, எனக்கு நீளமாக தொழுவது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒருவேளை நான் நீளமாக தொழுது ஹுபைப் பயந்து தொழுகை நீட்டுகிறார் என்று நீங்கள் நினைப்பு என்ற காரணத்திற்காக என்னுடைய தொழுகையை நான் சுருக்கிக் கொண்டேன் என்பதாக ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள். அந்த மரண மேடையில் தஊனி உஸல்லி ரக்அத்தைனி, 2 ரக்அத்துகள் தொழ வேண்டும். இப்போ எப்படி இருக்கு நம்முடைய தொழுகை? இல்லாமல் ரஹிமர் ரொம்ப கவனம் சகோதரர்களே. ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்விடத்தில் கரத்தை உயர்த்தினார், யா அல்லாஹ், அல்லாஹும்ம அஹ்ஸிம் அததா, யா அல்லாஹ் இங்கு இருக்கக்கூடிய யாரையும் விட்டு விடாதே, வலா யுப்கி மின்ஹும் அஹதா, இதில் யாரையும் விட்டுவிட என்பதாக ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். ஈட்டிகள் எல்லாம் துளைக்கப்படுகிறது. ஷஹாதத்தை முடிந்த வண்ணம் இந்த உலகத்தை விட்டு ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிரிந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறார்கள். மிம்பர் படியில் நின்று சொல்கிறார்கள், ஹுபைப் மரண மேடையில் ஏறினார், ஹுபைப் அல்லாஹ்வுடைய பாதையில் மரணமானார். 5வது நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அதிகமான ஹதீஸை அறிவித்த நபித்தோழர் அபூ ஹுரைரா அவருடைய மரணம் நிகழ்வு நடைபெறுகிற சீரா அல் நுபலாவில் இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார், வபக அபூ ஹுரைரா ஃபி மர்திஹி, தன்னுடைய நோய்வாய் அபூ ஹுரைரா அழுகிறார், கடுமையாக அழுகிறார். கேட்கப்படுகிறது, மா யுபிக்கிக யா அபூ ஹுரைரா, எதற்காக அழுகிறாய் அபூ ஹுரைராவே? மரண நேரத்தில் அழுகை. எதற்காக அழுகிற அபூ ஹுரைராகி? அம இன்னி ல அப்கி, நான் அளவில்லை, இந்த உலகத்தை குறித்து நான் அளவே இல்லை. எதை குறித்து அழுகிறேன் தெரியுமா? வலாக்கின்னி அப்கி லிபுஅதி ஸஃபரி வ கில்லத்தி ஸாதி, நீண்ட பயணம், குறைவான தயாரிப்பு. நீண்ட பயணம் இருக்கிறது. மௌத்துக்கு பிறகு கபரில் எவ்வளவு ஆண்டுகள் இருப்போம் என்று தெரியாது. கபரில் எழுப்பப்பட்டதற்கு பிறகு மஹ்ஷர் எவ்வளவு நாள் இருப்போம் என்று தெரியாது. மஹ்ஷருக்கு பிறகு சிராத்தில் எவ்வளவு நேரம் இருப்போம் என்று தெரியாது. சிராத்துக்கு பிறகு சொர்க்கமா நரகமா என்கிற அச்சம், குறைவான தயாரிப்புகள், நீளமான பயணம் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். இந்த 2இல் சொர்க்கமா நரகமா என்பதில் எனக்கு எது இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டினார்கள். என்ன சொல்கிறார்கள்? நீளமான பயணம், குறைவான தயாரிப்பு. 6வது நபித்தோழர் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா, கருப்பு அடிமை, ஹபஷாவுடைய கருப்பு அடிமை, ரசூலுல்லாஹோடு எப்போதுமே தோழமையாக இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்துக்கு வருவார்கள். திரும்பி பார்த்தால் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹுடைய மரணம் இருக்கவே முடியவில்லை. மதீனாவில் எங்கு பார்த்தால் ரசூலுல்லாஹுடைய குரல் கேட்கக்கூடிய நிலை. தொழுகைக்கு இக்காமத்துக்கு சொல்லி நாம் நின்றால் முன்னால் ரசூலுல்லாஹுவை பார்ப்போம், எங்கே பார்க்க முடியும்? அபூபக்கரை சந்திக்குகிறார். அபூபக்கர் அவர்களே, நான் ஷாமை நோக்கி பயணப்படுகிறேன், எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும். அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஷாமை நோக்கி செல்கிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன் காட்சி காலத்தில் உமர் ஒரு முறை சந்தித்து சொல்கிறார், கொஞ்சம் அதானை சொல் பிலால், கேட்டு பல நாட்களாக அதானை சொல்லார் பிலால்,
அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அதானை தொடங்குகிறார். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னவுடன் தேம்பி தேம்பி அழுகிறார். கடுமையாக அழுகிறார். கேட்கப்பட்டது, பிலால் ஏன் அழுகிறாய்? ஹய்யால ஸலா என்ற அடுத்த வார்த்தை சொல்லும் பொழுது முன்னால் முஹம்மதுடைய முகத்தை பார்ப்பேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய நேச தூதருடைய முகத்தை பார்ப்பேன், இப்பொழுது பார்க்க முடியவில்லை. இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே பார்க்க முடியும்? சிரிப்பதே நிறுத்திவிட்டார் என்று அறிஞர்கள் பதிவு செய்வார்கள். மௌத்துடைய நேரம் சங்கமிக்கப்படுகிறது. பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய மனைவி சூழ அந்த நேரத்தில் இருக்கிறார்கள். சிரித்தார்கள். பிலாலை பார்த்து கேட்டார்கள் அவருடைய மனைவி, எதற்காக சிரிக்கிறீர்கள்? என்ன காரணம்? இவ்வளவு காலம் நீங்கள் எங்களிடத்தில் சிரித்து நாங்கள் பார்த்ததில்லையே. சொன்னார்கள், கதன் நல்கல் அஹிப்பத முஹம்மத வ ஸஹ்பா. எதற்கு சிரிக்கிறேன் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரம்தான் என்னுடைய தூதரையும் என்னுடைய தோழர்களையும் சந்திக்க இருக்கிற நாளை என்பதாக பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா மரணத்தை சங்கமித்தார்கள். கதன் அல்கல் அஹிப்பத முஹம்மத வ ஸஹ்பா என்று சொன்ன வார்த்தையாக பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா மரணத்தை சங்கமித்தார்கள். 7வது நபி தோழர் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்வுக்காக பல்வேறு போர்க்களத்தை பார்த்த மனிதர். அமீருடைய பேச்சுக்கு கட்டுப்படுவது என்றால் ஹாலித். வீரர், போர் தந்திரங்களை கரைத்து குடித்தவர். போருக்கு ஹாலித் வழி நடத்துகிறார் என்கிற வார்த்தை வந்தால் சஹாபாக்கள் சொல்வார்கள், வெற்றிதானது. முஅத்தா 3 சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸைத் இப்னு ஹாரிஸா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, ஜஅஃபர் அபி தாலிப் மூவரும் மரணித்தால் அதற்கு பிறகு முஸ்லிம்கள் ஒன்று கூடி ஒருவரை தேர்ந்தெடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் மரணிக்க சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். மஷூரா செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸைஃபின் மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வின் ஒரு வாள் கொடியை தூக்கியது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா. வரலாறை படிக்க வேண்டும். அமீருக்கு கட்டுப்படக்கூடிய சூழல் ஹாலிதை போன்று ஒரு சஹாபியை பார்க்க வேண்டும். உமருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட வீரர். எவ்வளவு நாடுகளை கைப்பற்றியவர் ஹாலித். உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்திலே அந்த ஒரு லெட்டர் வருது, இன்றைக்கு படைத்தளவில் இருந்து உங்களை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா நீக்குகிறார்கள் என்று அந்த கடிதம் வருகிறது. நபித்தோழர்கள் சிலரை கொஞ்சம் தயங்குகிறார்கள். ஹாலிதை உமர் எப்படி நீக்குகிறார்? எவ்வளவு பெரிய வீரர், எவ்வளவு வெற்றியை தேடி தந்த ஹாலித். அந்த அளவிற்கு. ஆனால் ஹாலித் எதுவுமே சொல்லவில்லை. சிரித்தவர்களாக அமீருடைய பேச்சு கட்டுப்பட்டு ஒரு படை வீரனாகவே தன் மரணம் வரை இயங்கினார்கள். இந்த ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா மரண நேரம் வருகிறது. அழுகிறார். சொல்லுகிறார், லக்கது ஷஹீது மிஅத ஸஹ்ஃபின். இந்த ஹாலித் 100க்கும் மேற்பட்ட போர்க்களங்களை சந்தித்திருக்கிறார். வமா ஃபி பதனி, என்னுடைய உடலை பாருங்கள், இல்லா ஃபி தர்பத்து ஸைஃப், உடலை பார்க்குகிறார், கத்தி குத்தப்பட்ட அடையாளங்கள். அல்லாஹ்வின் பாதைக்காக கத்திகள் வெட்டப்பட்ட அடையாளங்களையும் வரம்யத்து சஹும், அம்புகளால் துளைக்கப்பட்ட அடையாளங்களை பார்த்து அழுகிறார். அழுது சொல்லுகிறார், அன அமூது அலா ஃபிராஷி. 100க்கும் மேற்பட்ட போர்க்களங்களை ஹாலித் சந்தித்திருந்தாலும் ஹாலித்தின் மரணம் படுக்கையிலா இருக்க வேண்டும், நான் இப்படியா மரணமாக வேண்டும். 100க்கும் போர்க்களத்தை சங்கமித்த ஹாலித் சொன்னார், என் வாள்கள் பல காஃபிர்களை நரகத்திற்கு அனுப்பி இருக்கிறது, ஆனால் ஒரு காஃபிரின் வாழ் கூட என்னை சொர்க்கத்திற்கு அனுப்பவில்லை. வீரரின் கண்கள் தூங்குவது தகுமோ என்று ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன் தன்னுடைய ஷஹாதத்தை மொழிந்து மரணத்தை சங்கமித்தார். 8வது நபித்தோழர் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா. சஅத் பின் முஆத் சையீத், தலைவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅதை குறித்து சொல்வார்கள், கான சஅத் பின் முஆத், சஹாபாக்கள் சொல்வார்கள், ரஜுலன் அபியத், வெண்மையான மனிதர்,
தவீலன் நீளமான மனிதர், ஜமீலன் அழகான மனிதர். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அஹ்ஸாபுடைய போர்க்களம் ஈட்டி அவருடைய நரம்பை துளைத்து விட்டார். கை நரம்பை துளைச்சிட்டுனா உயிர் போயிடும். புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்வார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூடாரமே பள்ளிவாசலில் கூடாரம் அரைப்பது என்று ஒரு பாடமே இமாம் புகாரி வைத்திருக்கிறார். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் கூடாரம் போட்டு சஅதை பார்த்து கொண்டு வலி தாங்க முடியாது. அந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா நீண்ட செய்தி. அந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த வலி எனக்கு இருக்கிறது, ஒரு கால் இந்த குறைஷிகள் மீண்டும் வருவார்கள் என்று சொன்னால் இந்த காஃபிர்கள் என்னுடைய உயிரை இந்த உடலிலிருந்து பிரித்து விடாதே அல்லாஹ், என் தூதரை நான் பாதுகாக்க வேண்டும். ஒருவேளை இந்த காஃபிர்கள் இனிமேல் இங்க வரமாட்டா என்று நினைத்தால் யா அல்லாஹ் எனக்கு நீ மரணத்தை தந்துவிடு என்கிற பிரார்த்தனை சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸாபுடைய போர்க்கள வரலாறு நீங்கள் படிக்க வேண்டும். 10,000க்கும் மேற்பட்ட யகூதிகள் காஃபிர்கள், வெளியே காஃபிர்கள், உள்ள யகூதிகள் உடன்படிக்கையை முறித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகலை தூண்டுகிறார்கள். கோர சோதனையின் கோர உச்சம் சல்மான் அல் ஃபாரிசி தான். அதனுடைய போர் தந்திரங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒருவர். பசியின் கோர அந்த வரலாறு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கல்லை கட்டியிருப்பாங்க. சஹாபாக்கள் 1 கல், அந்த முதுகு குனியக்கூட என்ற காரணத்திற்காக 2 கல்லை கட்டின போர்க்களம் அஹ்ஸாப். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள் அது நீண்ட அந்த போர்க்களத்தை படிப்போம். இப்படிப்பட்ட ஒரு போர்க்களம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களம் முடிந்து நீண்ட காலம் போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு வருகிறார்கள், கத்தியை வச்சுட்டு படுக்கிறாங்க. மலக்குகள் வருகிறது. இஹ்தஸு அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத் சஅத் பின் முஆத். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முஹம்மது அவர்களே, அல்லாஹ்வின் அர்ஷ் ஆடியது சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மரணத்தின் காரணமாக. இஹ்தஸு அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத் சஅத் பின் முஆத். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் 3803 செய்தியாக பதிவு செய்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து அப்படியே எடுக்கிறார்கள். எடுத்து சஅத் பின் முஆத் 33 வயதில் மரணிக்கிறார். 30 வயதில் இஸ்லாத்தை ஏற்றார். குறுகிய காலம் தான் வாழ்ந்தார். 36 35 வயதில் மரணித்தார். அல்லாஹ் அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜனாசாவிலே 2 காலை ஒட்டி நடக்கிறார்கள். என்ன இப்படி ரசூலுல்லாஹ் இப்படி எந்த ஜனாசாவுக்கும் நடக்கவில்லையே கேட்கப்படுகிறது. அல்லாஹ் சொன்னார்கள், 70,000 மலக்குமார்கள் பங்கேற்கிறார்கள் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஜனாசாவில். எல்லாம் அடக்கம் செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவக்குகிறது. சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னார்கள். அதற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, என்ன யா ரசூலுல்லாஹ், இன்னலில் கப்ரி லக்தத்தன், நிச்சயமாக கபருக்கு ஒரு நெருக்கடி உண்டு. லவ் கான அஹதுன் நாஜியன் மின்ஹா, அதிலிருந்து யாராவது ஒருவர் வெற்றி அடைந்திருப்பார் என்றால் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர் வெற்றி பெற்றிருப்பார். சஅதையும் ஒரு முறை கபர் நெருக்கியது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா வரலாறுகள் இன்ஷா அல்லாஹ் 9 நபி துவ ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு தஆலா அன் சாபிகூன் அல் அவ்வலூன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதரோடு கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்ற முதன்மையான வரக்கூடிய மக்கள் ஹப்பாப். இரவு நேரங்களிலே இரும்பு அந்த கம்பிகளை சூட வைத்து ஹப்பாவுடைய முதுகை அப்படி மேலே வைப்பாங்க. அப்படியே அந்த தோள்கள் எல்லாம் அப்படியே பிஞ்சு அந்த ஒட்டி வெளியே வரும். லா இலாஹா இல்லல்லாஹ் விடு, அவர் விடமாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணித்தவர். இஸ்லாம் விரிவடைகிறது. ஈராக்குடைய ஆளுநராக ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு மாறுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தித்தால் உமர் ரலியல்லாஹு எழும்பி ஹப்பாவை உட்கார வைத்து, ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது நீங்கள் சந்தித்த கொடுமைகளை சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது ஆடை உயர்த்தி காண்பிப்பார். ஆடையை பார்க்கும்போது அப்படி தோள்கள் எல்லாம் இப்படி இளவி இருக்கும். பார்த்து சொல்லுவார், உலகத்தில் எந்த ஒரு விடயத்தை இவ்வளவு பயங்கரமாக நான் பார்த்ததில்லை. ஹப்பாவுடைய முதுகு அந்த அளவுக்கு இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை அந்த அளவுக்கு ரொம்ப வேதனை சுவைத்தவர். தன் மரண நேரத்தை அடைகிறார். தபீஈன்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள், சஹாபாக்கள் ஓடி வருகிறார்கள். ஹப்பாப் பின் அரத் அவர்களே அழுகிறார். எதற்காக அழுகிறீர்கள்? அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வின் தூதரோடு அடிமையாக நாங்கள் இருந்தோம், அடிமையாக இஸ்லாத்தை ஏற்றோம், ஒன்றுமே கிடையாது, வேதனை சோதனைகளுமாக நாங்கள் பீடித்திருந்தோம். இன்றைக்கு ஈராக்கினுடைய ஆளுநராக நான் இருக்கிறேன். என்னை சுற்றி என்னுடைய வீட்டை பாருங்கள் எப்படி இருக்கிறது, என்னுடைய உணவை பாருங்கள் எப்படி இருக்கிறது.
நான் பயப்படுகிறேன், அல்லாஹ் இந்த உலகத்தில் நாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் இன்னல்களுக்கும் உலகத்திலேயே கூலி தந்து விட்டான் என்று நான் பயப்படுகிறேன். எங்களுக்கு ஒரு காலம் இருந்தது, ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவனுக்கு கஃன் இல்லை, முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா கஃன் இல்லை, ஆனால் அல்லாஹ் இந்த உலகத்திலே எங்களுக்கு கூலி தந்து விட்டான் என்று நாங்கள் பயப்படுகிறேன் என்பதாக ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு தஆலா ஈமான் எப்படி எடுத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்திலே கூலியை தந்துட்டானோ, லக்ஸுரியை தந்துட்டானோ, நாளை மறுமை அல்லாஹ் சந்திக்கும் பொழுது அல்லாஹ் இந்த உலகத்தை அதற்கான கூலி தந்து விட்டேன். முஸ்அப் மரணமானார், செல்வத்தில் உயர்ந்த முஸ்அப் ஒரு கஃன் இல்லாமல் மரணமானார். ஒவ்வொரு சஹாபாக்கு அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா நோன்பு, ஒரு நாள் இஃப்தாருடைய உணவுகள் அப்படியே வைக்கப்படுகிறது, பல்வேறு உணவுகள் வகைகள் இருக்கிறது. அழுது வர சொன்னார், முஸ்அப் இருந்தார் எங்களோடு, அவர் இப்படி எங்களுடைய நோன்பு துறக்கவில்லையே. சிந்திக்க சகோதர, இறுதியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹுடைய மரண நேரம் வருகிறது, ஓடி வருகிறார்கள் அழுதவர்களாக, என்னுடைய தந்தையே அழுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அருகாமையில் அணைத்து சொல்கிறார்கள் ஏதோ வார்த்தைகள், கடுமையாக அழுகிறார்கள். இன்னும் சில வார்த்தைகளை சொன்னார்கள், சிரிக்கிறார்கள். ஐஷா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, என்ன உன்னுடைய தந்தை உங்களிடத்தில் சொன்னார் என்று காலம் கேட்கும் பொழுது, என்னுடைய தந்தை சொன்னார், இந்த வேதனை இப்பொழுது முடிந்துவிடும், நான் மரணிக்கப் போகிறேன் என்று சொன்னார். நான் அழுதேன். நான் மரணித்ததற்கு பிறகு என்னை சந்திக்கக்கூடிய முதல் ஆள் நீதான் என்று சொன்னார். நான் சிரித்தேன். மூத்துடைய செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி, எனக்கு பிறகு மூத்தாகக்கூடியது நீதான். 29 வயது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நோய்வாய்ப்படுகிறார்கள். தன்னுடைய அடிமை பெண் அஸ்மா பின் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், நன்றாக கேட்க வேண்டும் பெண்கள். ஈமானிய பெண் பாடம் நடத்துகிறார்கள், சொர்க்கத்தின் தலைவி பாடம் நடத்துகிறார்கள். தன்னுடைய அடிமையை பார்த்து சொன்னார்கள், என்னை நீங்கள் கஃன் செய்ய வேண்டும், என்னுடைய உறுப்புகளின் எந்தவித பகுதிகளும், இந்த ஷேப், அந்த அந்த அடையாளங்களும் தெரியாத வகை நான் கஃன் செய்ய வேண்டும். உம்மு சலமாவுடைய வீட்டிலிருந்து, ஹபஷாலிருந்து ஒரு துணியை எடுத்து வருகிறார்கள். இதை கஃன் செய்யுங்கள், பார்க்குகிறார்கள், இதை வைத்தே என்னை கஃன் செய்யுங்கள், என்னுடைய உடலுடைய அந்த அந்த நிலைகள் தெரியக்கூடாது. என்னை எப்போது அடக்கம் செய்ய வேண்டும் தெரியுமா? இரவில் அடக்கம் செய்யுங்கள். எந்த ஆணுடைய பார்வையும் என்னுடைய உடல் மீது படக்கூடாது என்பதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார். நான் மரணிப்பேன், ஆனால் என்னுடைய கஃன் எப்படி இருக்க வேண்டும்? என்னுடைய உடலுடைய எந்த பாகங்களுமே தெரியாமல் முற்றுமுழுதாக அது மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். இரவு நேரத்தில் என்னை அடக்கம் செய்ய வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கபர் எங்க இருக்கு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஷஹாதத்தை மொழிந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அந்த ஒரு நிலை, மரணித்தாலும் எந்த ஆண்மகனுடைய பார்வையும் என் ஜனாசாவை பார்க்கக்கூடாது. இரவு நேரத்தில் அடக்கம் செய்யுங்கள். என்னுடைய உடலுடைய பகுதிகள் வெளிப்படக்கூடாது என்று சொர்க்கத்தின் தலைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈரல் பேசியது என்று சொன்னால், பெண்கள் நினைக்க வேண்டும், என்னுடைய ஆடை நான் எப்படி இருக்க வேண்டும் என்று. கணவன் ஸ்டைலாக ஹிஜாப் எடுத்து கொடுக்கிறான் மனைவிக்கு, மகளுக்கு எடுத்து கொடுக்கிறான் ஹிஜாபை ஸ்டைலாக, நல்ல ஃபேஷனாக. அந்த பெண்களுக்கும் உணர்வில்லை, இது அல்லாஹ் தடுத்திருக்கிறான் அல்லவா, அல்லாஹ் இதை தடை செய்திருக்கிறான் அல்லவா, என்னுடைய ஜீனத்துகள் அலங்காரங்கள் வெளிப்படக்கூடாது அல்லவா, நினைப்பதும் இல்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த இறுதி நேரம் படிப்பினையாக இருக்க வேண்டும். என்னுடைய அவுரத் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்டது, அதை ஒருபொழுதும் வெளிப்படுத்தி இழிவுக்கு நான் ஒருபொழுதும் செல்லக்கூடாது. காரணமாகத்தான் சொல்லுவார்கள் அரபு கவிஞர்கள், ஹிஜாப் போடாமல் பயணிக்கக்கூடிய பெண்களை இறுதியாக ஹிஜாபை போட்டுத்தான் மன்னரைக்குள்ளே தள்ளுகிறார்கள். கஃன் போட்டு தானே, எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸாக இருந்தாலும் மூத்தானா லைட்டாக அந்த கை நீங்கினாலும் மூடிடுறாங்க. எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிப்பினை பெறக்கூடிய மக்களாக இந்த நிகழ்விலிருந்து நம்மை ஆக்கி அல்புரிவானாக. சஹாபாக்களுடைய மரண நேரம், இந்த உலகத்தை குறித்த அச்சம் அவர்களுக்கு இல்லை. அல்லாஹ்
இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் பல்வேறு விடயங்களை விட்டு செல்லும் பொழுதும் இதனுடைய ஹக்குகள் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டதா? என்னுடைய செல்வங்கள் இருக்கிறது, என்னுடைய பொருளாதாரம் இருக்கிறது, இந்த பொருளாதாரம் அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்திருக்கிறேனா இல்லையா, இல்லை கஞ்சனாக நான் கூட்டி மறைத்து வைத்திருக்கிறேனா யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வின் வேதனை, அல்லாஹ்வினுடைய அதாப், அதிலும் அல்லாஹ்வின் நல்லெண்ணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபொழுதும் என்னை கைவிட மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே யாரும் மரணிக்க வேண்டாம், வ யுஹ்ஸினு தன்ன பில்லாஹ், அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர பொடும்போக்காகவும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான். ஒரு ஆக்டர் அவர்கிட்ட ஒரு ஷேக் இன்டர்வியூ எடுக்கிறார். அவர் சொல்றார், இப்படியா நீ பாடல் நடிக்கிறீர்கள், இப்படி டான்ஸ் ஆடுறீர்கள், இப்படி நிறைய விஷயங்கள் செய்கிறீர்களே, அந்நிய பெண்களோட ஆடுகிறீர்களே. அவர் சொன்னார், நான் குர்ஆன் நீங்கள் படித்து பார்த்தால் அல்லாஹ் ரஹ்மான் அர் ரஹீம் என்று அல்லாஹ் பல்வேறு இடங்களில் பதிவு செய்திருப்பார். அவர் சொன்னார், அல்லாஹ் ரஹ்மான் தான், அல்லாஹ் ரஹீம் தான். அதே அல்லாஹ் குர்ஆனில் இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அவன் கடுமையான வேதனை பிடிக்கக்கூடியவன், கடுமையான வேதனை அளிக்கக்கூடியவன் என்று குர்ஆன் பதிவு செய்கிறாரே. அல்லாஹ்வின் கருணை ஒருபொழுதும் நம்மளை கஃபிலத்தாக மாற்றக்கூடாது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் தான். அது நம்ம எங்க அல்லாஹ் எல்லாம் செய்தால் அல்லாஹ் மன்னித்துருவான்? இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله. அந்த தக்வா உடையவர்கள் ஏதாவது பாவம் செய்தால் ذكروا அல்லாஹ்வை ஞாபகம் கொள்வார்கள், فاستغفروا لذنوبهم, அவருடைய பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுவார்கள். ومن يغفر الذنوب إلا الله, அல்லாஹ் தவிர யாரும் இந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்று நினைப்பார்கள். ولم يصروا على ما فعلوا, அதற்கு பிறகு அதன் பக்கமே செல்ல மாட்டேன் என்பதாக குர்ஆன் பதிவு செய்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மரணங்களை நல்ல மரணமாக்கி அல்புரிவானாக. நம்முடைய மரண நேரத்தில் ஷஹாதத்தை முடிந்த மக்களாக எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. இந்த கல்வியிலிருந்து பலனுள்ள கல்வியாக இந்த கல்வி எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்கி அல்புரிவானாக. சஹாபாக்களை அதிகம் நேசிக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் நாளை மறுமையில் ஒவ்வொரு சஹாபாக்கள் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் ஹாலித் பின் வலீத் வருகிறார். காட்டப்படும் ஹாலிதிடத்தில் உங்கள் வரலாறை நான் படித்தேன் சொர்க்கத்தில். ஹாலித் உங்கள் வரலாறை படித்தேன். யா உமர் உங்களை பற்றி சொன்னார்கள், யா அபூபக்கர் உங்களை பற்றி சொன்னார்கள், முஸ்அப் உங்களை பற்றி சொன்னார்கள், அபூதர் கிஃபாரி உங்களை பற்றி சொன்னார்கள். எங்கு சஹாபாக்களிடத்தில் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும், அதில் பயணிக்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாளை மறுமையில் சஹாபாக்களோடு இன்ஷா அல்லாஹ் நம்மை ஒன்றிணைப்பான். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய மக்களாக நாம் அனைவரையும் ஆக்குவான். இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பு கிதாபுல் கபாயிர் முதாஹிப் ரஹ்மத்துல்லாஹி வகுப்பு இருக்கிறது. இன்ஷா அதிலும் பங்குள்மாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.